மேஷம் ராசி நண்பர்கள் அனைவரையும் அம்மு அஸ்ட்ரோ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஜனவரி மாதம் 2024 புது வருடத்தினுடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்துல மாத கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குது அப்படிங்கறத தான் நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்க போறோங்க. மேஷம் ராசியினுடைய 4ஆம் பாவகம் எது அப்படின்னா கடக வீடாக வரும், சந்திரனுடைய வீடு. அப்ப உங்களுக்கு இந்த உங்களுடைய ராசிநாதனும் சந்திரனுமே செவ்வாய் சந்திரன் இருவரும் நட்பு கிரகங்கள் தான். அப்ப உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் உடைய நல்ல ஒரு இணக்கமான ஒரு அமைப்பு தான். ராசிக்கு 4ஆம் பாவகத்தின் அதிபதி சந்திரனாக இருக்கிறார். இதுவே உங்களுடைய லக்கணம் என்னன்னு பார்த்துட்டு அந்த லக்கணத்துக்கு சந்திரன் எந்த பாவகத்தில் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துல்லியமான ஒரு பலன்களை கணிக்க முடியும். சரி, அப்ப உங்களுக்கு உங்களுடைய தாயினுடைய குணம் பேசிக்கா சந்திரனினுடைய அந்த குணத்தை பிரதிபலிக்கும். அதாவது ஒரு சமயம் ரொம்பவும் ஒரு கோபப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்லயே அது அப்படியே மாறிடும், அப்படியே அமைதியாயிருவாங்க, சில்லுன்னு பேசுவாங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய குணமும் அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க கோபமா பேசுறீங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அடுத்தாப்புல ஒரு 10 மினிட்ஸ்லயோ ஹாஃப் அன் அவர்லயோ அந்த கோபம் எல்லாம் எங்க போச்சுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களிடமும் இருக்கும். அந்த 4ஆம் பாவகம் உங்களுடைய குணம், உங்களுடைய குணத்தையுமே அது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் தான் 4ஆம் பாவகம். சரி, அதே போல உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க ரொம்பவும் உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட நெருங்கி இருக்கிறது இல்ல. குறிப்பா இந்த தாய்வழி உறவினர்கள் மட்டும்தான் உங்களுடைய அறிமுகத்திலே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதே போல உங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் உங்களுடைய ராசியிலே உச்சம். பொதுவா உங்களுக்கு அரசு வேலை அமைந்து விடும். கூடிய வரைக்கும் ஒரு 50-60% அமைஞ்சிருது. மீதி உள்ளவங்களுக்கு அந்த திரவம் சார்ந்த ஒரு தொழில் வருவதற்கு, சொந்தமா தொழில் பண்ணீங்கன்னா அந்த திரவம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். சந்திரன் சொந்த தொழில்ங்கிற போது அந்த 4ஆம் பாவகம் தான். அப்ப அந்த தொழில் நீங்க பண்ணீங்கன்னா திரவம் சார்ந்த தொழில்னா எதுனாலும் இருக்கலாம். அது நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த லாபம் என்பது இருக்குங்க. மேஷம் ராசியை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துவக்கமாக தான் இருக்குது. இது இந்த மாதத்துல நான் ஏன் சொல்றேன்னா சூரியன் இந்த மாதம் 9ஆம் பாவகத்துல, ராசிநாதன் செவ்வாயும் 9ஆம் பாவகத்துல, குரு பார்வையில இருக்கிறாங்க. அது ரொம்பவும் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. சூரியன் 15ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போறாரு. மகர சங்கராந்தி, அதாவது உங்களுக்கு தை பிறக்கும் பொழுது அந்த சூரியனுடைய நகர்வு பாத்தீங்கன்னா 9-10, அதுவும் ரொம்பவும் ஒரு அற்புதம். அதே போல செவ்வாயினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது 9ல செவ்வாய் அப்படிங்கும் பொழுது குரு பார்வையில இருக்கிறதுனால ஒரு மனதுல ஒரு தைரியம், ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க இந்த மாதம் முழுக்கவே. அப்ப அந்த மாத தொடக்கம் ஒரு நல்ல ஒரு தெளிவா இருக்கீங்க, நல்ல ஒரு உற்சாகமா இருக்கீங்க, புத்துணர்ச்சியோட இருக்கீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுக்கவே அது உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறது தான் கிரகங்கள் காட்டுது. அதே போல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் மாத முற்பகுதியில 18ஆம் தேதி வரைக்கும் அவர் அட்டமத்துல இருப்பாரு. அப்ப குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவு, காதல், ரிலேஷன், குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களினுடைய அந்த உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன் எல்லாமே மாத 18ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஒரு அந்த ஃபேமிலி சைட்ல ரொம்பவும் எக்ஸ்பெக்டேஷன் வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே ஹோல்ட்ல வச்சிருங்க. இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் டிரான்சிட் நடக்கும். அதன் பிறகு அந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். அது இந்த மாதத்துல சுக்கிரன் குரு பார்வைக்கே வருவார். அப்ப உங்களுக்கு அந்த பணம், பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அப்ப உங்களுக்கு இந்த மாதத்துல கிளியர் ஆகுது. அப்ப இந்த மாதத்தினுடைய ஒரு தொடக்கம் உங்களுக்கு சூரியன் ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறாரு, செவ்வாய் ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த எதுலையுமே ஒரு அதிர்ஷ்டம், ஒரு கடவுளினுடைய ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்துல. ஏன்னா சூரியன் தான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி. அப்ப நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், மேஷம் ராசிக்கு காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த கடவுளினுடைய அனுக்கிரகமே அந்த சூரியன் வழியாக தான் உங்களை அடையணும். அப்ப சூரியனை நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அடையும். உங்களுடைய ராசிநாதன் கூட உங்களுக்கு அட்டமாதிபதியாக வந்துருவாரு. உங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதியாக இருப்பாரு, அவரே உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருப்பாரு. அப்ப சூரியன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் மேஷம் ராசிக்கு. அப்ப நீங்க சூரியனை வழிபாடு செய்யலாம்.
அதே போல நான் சொன்ன மாதிரி செவ்வாய் அடுத்தப்பல செவ்வாய் தட்சிணாமூர்த்தி உங்க குருதான் உங்களுக்கு வந்து இந்த 3 கிரகங்களும் தான் யோக கிரகங்கள். அப்ப வந்து இந்த சுக்கிரன் கூட பரவாயில்ல, ஒரு மோசம்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம், தனம், வாக்கு, குடும்பம், கலஸ்தரத்துக்கு அதிபதியாக வருவார் சுக்கிரன். கால சக்கரத்துக்கே உங்களுடைய ராசி முதல் ராசியாக வர்றதுனால எதுலையுமே உங்களுக்கு வந்து ஒரு முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் பாத்தீங்களா. அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகம், ஆர்வம், வேகம் இதெல்லாம் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த தன்மை வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதத்துல தொழில் ரீதியாக நீங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கணும், ஒரு இளம் பருவத்தினரா இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு பிரைவேட்ல வந்து போதுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் கிரகம் எது அப்படின்னா சனியாக வந்து சனி 11ல ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாரு. அப்ப தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த முயற்சி பலிதமாகும். அப்ப வந்து உங்களுக்கு தொழில்காரகன் வலுவா இருந்தாலும் தனக்காரகனும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்போதுதான் உங்களுக்கு கையில பணம் புரளும். தனக்காரகன் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேல பொருளாதார சிக்கல்ல இருந்து வெளியே வருவீங்க. பொருளாதாரம் உங்களுக்கு வந்து ஒரு பணம் வரணும் அப்படின்னா அது வருவதற்கான ஒரு சோர்ஸ் எந்த வழியில கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு 18க்கு மேல தனக்காரகன். அப்ப வரவேண்டிய பணம் கைக்கு வரும். அப்ப வந்து நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில்ல ஒரு நல்ல லாபம், நீங்க நினைக்காத அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் என்பது உங்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பாக இருக்குது. அப்ப இந்த வருடத்தின் தொடக்கமே உங்களுக்கு ஒரு அட்டகாசமா இருக்கு. ஆரம்பம் நல்லா இருந்ததுன்னா அந்த முடிவு வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்புல உங்களுக்கு இந்த மாதம் மேஷம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். ஏன்னா நிறைய மேஷம் ராசிக்காரங்க கடந்த வருடத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. அப்ப இந்த வருடமாவது ஏதாவது பிரச்சனைகள் தீர்ந்து விடாதா, திருமணம் நடந்து விடாதா, குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, பிரச்சனைகள் தீராதா, நல்ல வேலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிறது. ஏன்னா இதுவரைக்கும் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த ராகு கேது விலகியாச்சு. தடைகள் தான் அங்கதான் இதுவரைக்கும் உங்களுக்கு தடைகள் கிட்டத்தட்ட 3 வருடமாக நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்ததற்கு காரணம் வந்து மெயின் காரணம் யாருன்னா அந்த ராகுவும் கேதுவும் தான். இப்ப வந்து அந்த ராகு கேது தொல்லை இல்லை உங்களுக்கு. அப்ப வந்து படிப்படியாக நல்ல மாற்றங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்ல தசா புத்தியை வச்சுட்டு அதனுடைய பலன்கள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரே பலனே இருக்கும்னு சொல்ல முடியாது. முன்ன பின்ன இருப்பதற்கு காரணம் என்னன்னா உங்களுடைய பர்த் சார்ட் தான். உங்களுடைய பர்த் சார்ட்ல வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. இப்ப வந்து இந்த மாதத்துல வந்து மாணவ மணிகள் எப்படி படிக்க போறீங்க அப்படின்னா மாணவ மணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல சூரியன் நல்ல அமைப்புல இருக்கிறாரு. குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை காட்டி கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு உங்களுடைய போக்கஸ் கவனம் எல்லாமே நன்றாக இருக்கும். அதே போல இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து இந்த மாதம் டிரான்சிட் ஆகி ரிவர்ஸ்ல வர்றாரு, 8ல வர அட்டமத்துக்கு வர்றாரு புதன். அப்ப புதனினுடைய அமைப்பை வந்து நீங்க பார்க்கும் பொழுது புதன் அட்டமத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கல்வி உங்களுடைய படிக்கும் இடங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கள் அவங்ககிட்ட எல்லாம் வந்து சில எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகள் வருது, யார் வந்து உங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா நீங்க கண்டும் காணாம இருந்துருங்க. அந்த எதிராளிகள் யாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள விட்டு தள்ளி வந்துருங்க. துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படிங்கிறத மட்டும் மாணவ மணிகள் இந்த மாதம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சகோதரிகள், இளைய சகோதரிகள், இளைய சகோதரன் யாரு இருந்தாங்கன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் அவங்க கூட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல நீங்க வந்து ஒரு மேல் படிப்புக்கு காலேஜுக்கு எங்க போலாம் அப்படிங்கிற ஒரு அதுல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய வெல்விஷருடைய அட்வைஸை கேட்டுட்டு பண்ணுங்க. அது வந்து இந்த மாதத்துல நல்லது. ஏன்னா புதன் வந்து அட்டமத்துக்கு வர்றதுனால. அதே போல இந்த மாதம் வந்து சூரியன் வலுவா இருக்கிறாரு. நீங்க உங்களுடைய போக்கஸ் எல்லாமே நன்றாக இப்ப வந்து உங்களுடைய தெளிவா நீங்க வந்து உங்களுடைய ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தீங்கன்னா இந்த வருட எண்டு என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமாக இருக்கும். ஒரு வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளி மாநிலத்துல போய் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில
இருக்கிறவங்களுக்கு, அரசு துறையில வந்து போகணும், அரசு வேலைக்காக போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கிற மாணவ மணிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் 2024 உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நல்ல ஆண்டாக கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல மேஷம் ராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மாத முற்பகுதியில இந்த கணவன் மனைவி உறவு, காதல், ரிலேஷன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், நெருக்கடிகள், ஏதோ அதாவது நீங்க நினைச்ச மாதிரி நடக்கல, எதுவுமே வந்து யாருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இல்ல, எல்லாமே நானே தான் பார்க்க வேண்டி இருக்குது, எல்லா வேலையும் நான் ஏன் தலையில விழுது, நான் வந்து எல்லா வேலையும் நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும். மாத முற்பகுதியில தான் இருக்கும். சுக்கிரன் டிரான்சிட்டுக்கு பிறகு அது அப்படியே கம்ப்ளீட் ஆகும். அதாவது தை பிறக்கும் பொழுது உங்களுக்கும் வழி பிறக்கிறது, மேஷம் ராசி பெண்களுக்கும். அப்ப வந்து அந்த மாத முற்பகுதியில வந்து உங்களுக்கு அந்த சூரியன், நீங்க மன வலிமையோட இருப்பீங்க, ராசி ராசிநாதன் வலுவா இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு அந்த மனதுல வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த வேலை நெருக்கடி அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதெல்லாம் வந்து 15ஆம் தேதிக்கு பிறகு விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் தான் இந்த மாதத்துல. அப்ப மாதம் முற்பகுதியில உங்களுக்கு வந்து வேலை அதிகமா இருந்தா கூட ரொம்பவும் டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதே போல குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த மாதத்துல வந்து நீங்க வந்து மாத பிற்பகுதியில நீங்க எதிர்பார்க்கலாம். மாத முற்பகுதியில கொஞ்சம் வந்து பிள்ளைகள் விஷயத்துல வந்து பிள்ளைகள் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு புத்திரக்காரகன் சூரியன் வலுவா இருக்கிறாரு, குரு பார்வையில மாத முற்பகுதியில இருப்பாரு. அப்ப வந்து பிள்ளைகளினுடைய சப்போர்ட் இருக்கு. அப்ப இந்த பிள்ளைகளினுடைய சப்போர்ட்டை வச்சுட்டு இந்த மாதத்தை நீங்க நல்ல விதமாக கடந்து வந்து விடலாம் மேஷம் ராசி பெண்கள். சரி, இந்த மாதத்துல வந்து ஓவராலா எப்படி இருக்கும் அப்படின்னா கிரகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு கிளியரா இருக்கு. எல்லா ரூட்டும் கிளியர் தான் சொல்லணும். ராசிநாதன் செவ்வாய் நல்ல அமைப்புல, சூரியன் நல்ல அமைப்புல இருக்கிறாரு, சுக்கிரனும் 18க்கு மேல பாக்கியஸ்தானத்துக்கு வந்துருக்காரு குரு பார்வைக்கு, ராகு கேது 12-6 ரொம்பவும் அட்டகாசமான ஒரு அமைப்பு, தடைகளை இல்லாத ஒரு நல்ல அமைப்பு. அதே போல குரு வந்து ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. எந்த ஒரு தனித்த குருவாக ஒரு உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புல ஒரு 5 உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், பாக்கியஸ்தானத்தை அவர் பார்வை செய்து கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. நீங்க வந்து என்ன ஒரு முயற்சி பண்ணாலும் சரி, அதுல வந்து ஒரு தடைகள் வர்ற மாதிரி, ஒரு இடைஞ்சல் வர்ற மாதிரி உங்களுக்கு தோன்றினாலும் ரிசல்ட்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பாக்கியஸ்தானத்தின் மீது அந்த குரு பார்வை விடுறதுனால அதிர்ஷ்டம் இருக்குது. அதிர்ஷ்டம் எப்பவுமே அந்த கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பொசிஷனை காட்டுது. அப்ப அதற்கேற்ற மாதிரி மேஷம் ராசிக்காரங்க பிளான் பண்ணலாம். அந்த புதன் வந்து அட்டமத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன எதிர்ப்புகள் அங்கங்க வரலாம். அதெல்லாம் நீங்க கண்டும் காணாம விட்டு விடுவது நல்லதுங்க. இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் நீங்க வந்து நல்ல விதமாக நீங்க வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவரைக்கும் வந்த கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாதத்தை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.